பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கால ஆராதனை வேலைக்க நன்றி. இந்த ஆலையில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நாங்கள் பிரயாசப்படுகிறோம், இதனுடைய பிரதிபலனை நாங்கள் பார்க்கணும். வசனத்தை கேட்கும் போது வசனம் வேலை செய்யணும் ஏசப்பா, கிரியை செய்யணும். இந்த ஊழியத்தினுடைய பிரயாசங்கள் கட்டாயம் நல்ல பலனை வரும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து ஆண்டவர் வீடியோடைய ரெக்கார்டி வேலையை ஆசீர்வதித்து நல்ல காலசூலை உண்டாக்கி இதில் பங்கு வர்ற பிள்ளைகளையும் ஆசீர்வதி அடியான மறைத்து நீர் பேசும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆலையிலே ஒவ்வொரு வாரமும் ஆராதனையிட பார்த்து இதனுடைய வசனத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு விசுவாசிக்கிறேன். இந்த வாரமும் வார்த்தையை கேட்பதற்குன ஒரு பாடலை பாடுவோம். எல்லாம் பழைய பாடல், தெரிந்த பாடல், கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்காக பாடி அவரை பாட்டின அவர் துதிப்போம். ஜீசஸ் பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டோம், அவருக்காக கிரயமாய் கொல்லப்பட்டோம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டோம், அவருக்காக கிரயமாய் கொல்லப்பட்டோம், தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம், தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம், தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்களல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார், நாம் இனி நம்முடையவர்களல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார், வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம், பரிசுத்த ஜாதியாவே, வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம், பரிசுத்த ஜாதியாவே, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம், கர்த்தருடன் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம், ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும், ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும், தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே, இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் நிறைந்தேகிடுதே, இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் நிறைந்தேகிடுதே, மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம் நாம்
மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடவே. மகிமையின் மேல் மகிமையடைவோம், மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடவே. மகிமை மேல் மகிமையை அடைந்திடுவோம், மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடவே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடவே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே. தேவனின் ஆலயமே. பிதாக்குமாரன் பரிசுத்த திரியதன் மகிமை உண்டாகட்டும். அடியார் மாதிரி தெளி பேசும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். 1 Corinthians 6:20 வாசிப்போம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். அதான் இயேசு நம்ம கிரயம் அப்படிங்கிறது பணமோ பொண்ணோ பொருளோ அதை தாண்டி இயேசுவின் குற்றமற்ற விலையேறப்பெற்ற மாசற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். அழிந்து போகிற பொன் வஸ்துக்கணினால் அல்ல, முன்னோர்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வருந்த பொன் வெள்ளியினால் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்ட விலையேறப்பட்ட டு காஸ்ட். கிறிஸ்துவின் இரத்தம் ரொம்ப விலையேறப்பட்ட, அதற்கு ஈடாக எதையுமே கொடுக்க முடியாது. ஒரு இரத்தத்தில் தான் ஒரு உயிர் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக தன் உயிரை கொடுத்தார். இரத்தத்தை சிந்து நான் உயிரை கொடுத்தார். அந்த உயிரை கொடுத்து நமக்கு மீட்டு எடுத்தது தான் இந்த ரட்சிப்பு. அது இலவசமாக இருந்தாலும் அது வெளியேறப்பட்டது. இதை அடையாளம் காண்பிக்கும்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:25 வாசிக்கும்போது அப்படியே சுய இரத்தத்தினால் சம்பாத்தியப்பட்ட சபைங்கிறார். வாசிக்கலாமா? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். என்ன சொல்றாருன்னா, பவுலே அவருடைய உயிரை கொடுத்து வாங்கின சொத்து தான் சபையாகிய நீங்களும் நானும். அவர் உயிர், இயேசுவானவருக்கு எது உயிர்னா சபை தான். நம்ம தான் உயிர் அவருக்கு. அதான் பவுல் சொல்றார், அவர் உயிரை கொடுத்து வாங்கின இந்த வெளியேறப்பட்ட சொத்தாகிற சபையில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதை மெய்ப்பன கண்காணி எனக்கு வச்சிருக்கிற அந்த இதை உத்தரவாதத்தோட அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், ரொம்ப கண்காணிப்பு செய்யணும், ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறார். ஆண்டவர் உயிரை கொடுத்து சம்பாத்தியம் பண்ணுற சொத்து தான் சபையாகிய விசுவாசிய தேவ பிள்ளைகள். அப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த செய்தியை கேட்குற நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும், அவருடைய உயிர் அந்த நம்ம சொத்து, அவரோட உயிரை கொடுத்து வாங்கின சொத்து. அகில உழைத்த படைத்தவர் நமக்காக தன்னுடைய உயிரையே கரையும் செலுத்தி தான் நம்மளை வாங்கியிருக்கார். மரணத்துக்கு அதிகான பிசாசானவன் தன் மரணத்தில் நம்ம அழிக்க தேடினான். அந்த பிசாசை தன் மரணத்தில் அவனை ஜெயிச்சு நமக்கு எதிரடையாக இருக்கிற கையெழுத்தை குலைச்சி சிலுவையில் வெட்டி சிறந்த ஆணி அடித்து வெட்டி சிறந்துட்டார். அந்த வெட்டி சிறந்த இயேசு காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டிருக்கிற நம்மளை இயேசு மீட்டெடுக்கும்படி அந்த மரண பயத்தில் அடிமைப்பட்ட அத்தனை பேருக்கும் மரண அந்த பயத்தில் மீட்டெடுக்க தம்முடைய மரணத்தினால ஜெயிச்சார் பிசாசை. அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட
மீட்பு தான் இந்த ரட்சிப்பு. அப்படிப்பட்ட ஒரு சபையை தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர் தான் தேவனுடைய ஊழியலாக இருந்தால் கண்காணிப்பு மெய்ப்பதற்காக நம்மளை வச்சுருக்கார் ஆண்டவர். அப்போ அவர் எப்படி உயிரை கொடுத்து இந்த மந்தையை நம்ம கையில் கொடுத்தாரோ, நம்மளும் ஜீவனை பணைய வச்சு தான், ஜீவனை வெறுத்தா தான் இந்த மந்தையை காக்க முடியும். அப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட பொறுப்பு அவருடைய சொத்து. அவர் வரும் நாளில் அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது அந்த சொத்தை, அந்த சம்பத்துக்களை, அவருடைய சொத்தாக இருக்கிற சபையை சேதமில்லாமல் பழுதில்லாமல் ஒப்படைக்கணும். பிரதான மெய்ப்பன் வரும்போது, அவர் வெளிப்படும் போது நம்முடைய எல்லாரும் அந்த உத்தரவாதத்தோடு நம்ம கையில் கொடுத்தா ஆத்துமாக்களாகிய மந்தையாகிய ஜனங்களை ஒப்படைக்கும் போது தான் வாடாத கிரீடம். கேட்குற அன்பான தேவ பிள்ளைகளே, செய்தியை கேட்குறவங்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்குறவங்களே, நீங்கள் முதலாவது ஆண்டவருடைய சொத்து. அப்படி தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கிரயத்தில் வாங்கப்பட்ட அவருடைய சொத்து, அதை அபகரிக்க யாருக்கு முடியலை. அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு தான் சபை, அதுதான் ஊழியக்காரன் இரவும் பகலும் காவல் காக்கணும். முதலாவது நீங்களும் நானும் விலையேறப்பட்ட ஆண்டவருடைய சொத்து. அதனால தான் கிரயத்தில் கொல்லப்பட்டவன். அவருடைய சொத்தை தான் இந்த ஊழியத்தில் ஊழியக்காரர் எங்களை நம்பி சபையாகிய ஆடுகள் மந்தைகளை எங்கள் கையில் ஒப்படைச்சிக்கிறார். உங்களுக்கு தெரியணும், நீங்களும் நானும் ஆண்டவருடைய சொத்து. நாம் இனி நம்முடைய உள்ள கிடையாது. இந்த பாடல் வரியை சொன்ன போல அவருக்கு சொந்தமானவர். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வதற்கு, நம்ம இஷ்டத்திற்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு, நடப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அதனால் நம் அடிமைகளை சுதந்திரவாளியை தான் அவர் கொடுத்த அந்த மீட்பை, அந்த மேன்மையை நினச்சி அவருக்கு உண்மையாக உத்தரவாதமாக வாழணும். முதலாவது வார்த்தை, நம்ம அவருடைய சொத்து. நம்ம இஷ்டத்துக்கு, நம்ம விருப்பத்துக்கு வாழ முடியாது. அவர் விரும்புகிறபடி வாழ்வதற்கு தான் பிசாசன் அடிமைத்தனத்தில் மரணத்துக்கு பாத்திரவான்களாக இருந்த நம்மளை ஜீவனுக்கு அதிபதி இயேசு ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக ஜீவ மார்க்கத்தை கொடுத்து மாம்சத்திரை வழியாக நமக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்கி இந்த கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவனுக்குள்ளே பிரவேசிச்சுக்கிறோம். மரணத்தின் விளிம்பில் இருந்த நம்ம ஜீவனின் பாதையில் திருப்பினார். சரி, ரெண்டாவது, நம்ம கிரயத்தில் கொல்லப்பட்ட நம்ம என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 6:20 வாசிமா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்ம அவருடைய சொத்து. ரெண்டாவது, அவருக்கு உரிமை. முதலாவது கரையத்தில் வாங்க அவருடைய சொத்து. ரெண்டாவது, நம்ம மேலே அவர் தான் உரிமை கொள்ள முடியும். நம்ம மேலே உரிமை கொள்ள முடியாது. அவருடைய சொத்துக்குரியவர், நமக்குரியவர், நம்முடைய ஓனர். ரெண்டாவது அப்படி சொல்கிறேன். ரெண்டாவது, நம்ம மேலே அவர் ஒருவருக்குத்தான் ஆளுகை செய்ய உரிமை உண்டு. உரிமை உள்ளவர், உரிமையாளர், ஓனர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர். 3வது வாசிமா. 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்றாரு. நான் எனக்காக வாங்கின சொத்து, அதுக்கு எனக்குத்தான் உரிமை. அதை எப்படியா வச்சிருக்கிறேன்? ஆலயமாக வச்சிருக்கேன். உங்களை என்ன வச்சிருக்கிறாரு? நீங்களும் நானும் ஆலயம். அவர் தங்குகிற ஆலயம். நமக்குள்ள அவர் தங்குவதற்காக, நமக்குள்ள வாசம் பண்ணுவதற்காக, நமக்குள்ள இருந்து நம்ம செயல்படுத்துவதற்காக, நம்மை செயல்பட வைக்க நமக்குள்ள இருக்கிறார். 3வது, நாம் அவருடைய ஆலயம், ஹோலி டெம்பிள், பரிசுத்த ஆலயம். அவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவரை ஆண்டவர் ரட்சகர்.
கையினால் கட்டப்பட்ட கோயிலில் குடியிருக்கல, இருதயமாகிய கோயிலில் ஆலயத்தில் நமக்குள்ள அவர் வாசமாக இருக்கார். யோவான் சொல்லுகிறான் 1:14-15 கிருபையும் சத்தியமாய் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். அவர் தான் கிருபையாய் சத்தியமாய் நமக்குள்ள இருக்கிறார். அடுத்து 4வது சொல்லும்போது 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 2வது சொல்றாரு மகிமைப்படுத்துங்க. என்ன மகிமைப்படுத்துங்க? எப்படி மகிமைப்படுத்த? உங்க சரீரத்தினாலும் உங்க ஆவியினாலும். புசித்தாலும் குடித்தாலும் உங்க சரீர பிரகாரம் எந்த காரியம் செய்தாலும் 1 கொரிந்தியர் 10:31 தேவ மகிமைக்கே செய்யுங்க. நீ புசிக்கிறதா இருந்தாலும் குடிக்கிறதா இருந்தாலும். நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம், அந்த அப்பத்தை வாங்கி புசித்து ரசத்தோட ரத்தமாய் பானம் அணுகிறோம். எதற்கு? அவருடைய சரீரத்தின் சரீரமாகவும் அவருடைய இரத்தத்தின் இரத்தமாகவும் அவருக்குள்ள நம்ம வாழ. அப்போஸ்தலர் 17:28 சொல்லுகிறது, அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். இனி நான் அல்ல என்று அறியும்படி உணரும்படி அவருக்குள்ள நம்ம பிழைக்க, அவருக்குள்ள அசைகிற செயல்பட, அவருக்குள் இருக்க, கிறிஸ்துக்குள் இருக்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எதற்கு அவர் நம்ம ஆலயமாக தேர்ந்தெடுத்தாரு? நம்ம அவர் தங்குற ஆலயமாக இருக்கிறதுனால அவர் மகிமைக்காக புசிக்கிறது குடிக்கிறது இருக்கட்டும். ஏன்னா நம்ம அவருக்குள்ள வாழ்கிறோம். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தர் மகிமைக்காக செய்யுங்க. அவருடைய நாம மகிமைக்காக செய்யுங்க. அவர் மகிமைப்படுகிறவர் இருங்க. அவருடைய பரிசுத்தத்திற்கென்று செய்யுங்க. அவர் பிரியப்படுகும்படி வாழுங்க. அவரை மகிமைப்படுத்தும்படி செய்யுங்க. என் நாம பிரஸ்தாபமாக்கிற எந்த இடத்திலும் அவரை பிரஸ்தாபமாக்குங்க. நீங்கள் விசுவாசித்த தேவ மகிமையை காண்பீர்கள். விசுவாசிங்க. இனி நான் அல்ல, எனக்குள் பிழைத்திரு கிறிஸ்து. அந்த விசுவாசத்தோடு வாழுங்க. நீ நான் கிடையாது சுயமாக பேச, சுயமாக நடக்க. எனக்குள்ள பிழைத்திரு கிறிஸ்து. அந்த விசுவாசத்தோடு, அந்த விசுவாசம் மகிமைப்படுத்துகிறோம். அந்த விசுவாசத்தினால தேவநாமத்தை பிரஸ்தாபமாக்குறோம். அவருக்குள்ள நம்ம பிழைக்கணும்னா அவர் விசுவாசிங்க. விசுவாச நீதிமான் பிழைப்பான். அவருக்குள் வாழுகிற நீங்க அவர் நமக்குள்ள இருக்கிறத விசுவாசித்தா பிழைக்கலாம். அவருக்குள் நமக்குள்ள இருக்கிறார் என்று செயல்படுங்க. அவருக்குள்ள இருக்கிறோங்கிறத, அவர் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாழுங்க. நீ நான் கிடையாது, சுயமாக வாழ முடியாது. அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவராலே வாழ்கிறேன், அவராலே பிழைக்கிறேன், அவராலே செயல்படுகிறேன். இந்த வாழ்க்கைக்கு தான் அவர் நமக்குள்ளே அவர் வந்து தங்கி இருக்கிறார். அடுத்து ஆவியினாலே எபேசியர் 4 சொல்லப்பட்டபடி எப்படி மகிமைப்படுத்தணுமா? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை நடந்து சமாதான கட்டினாலே ஆவியின் உரிமையை, அப்படின்னா தேவ மகிமைக்காக சண்டை இல்லாமல் சமாதானமாக ஒரு மனதை காத்து கொண்டு வாழுங்க. ஆசியலாமா. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து சமாதான கட்டியினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஜீசஸ் ஆவியினாலும் சரீரத்தினாலும் ஆண்டவரை மகிமைப்படுது. அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். 1 கொரிந்தியர் 6:13 இந்த சரீர வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்குரியது. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். இப்போ கர்த்தருக்குரிய
அந்த சரீரத்தில் நீங்கள் கர்த்தரோடு இசைந்து இருக்கணும். இருவர் ஒருமனப்பட்டாதான் நம்ம ஒருமித்து நடக்க முடியும், ஒருமித்து வாழ முடியும். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஒருமித்து வாழுங்க, அவரோட ஒருமனப்பட்டு ஜீவியுங்க. நீங்கள் அவர் ஒன்றாய் இருக்கிறீங்க. நீ நான் அல்ல, கலாத்தியர் 2:20 நான் அல்ல, என்னில் பிழைத்து கிறிஸ்து. நான் பிழைக்கிறது அவரை பற்றி விசுவாசத்தில் பிழைக்கிறேன். நான் பிழைக்கிறது அவரை பற்றி கொண்டிருக்கிற வாழ்க்கையில், அவர் மேல் இருக்க விசுவாசத்தில் அப்படி சொல்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை, அவரை பற்றி கொண்டிருங்க. எதை சொல்லுகிறது? அவரோடு இசைந்து வாழுங்க. கடைசி 4:13 எபேசியர் 4வது அதிகாரம் அங்கே சொல்ற, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து அப்படி சொல்லிட்டு சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்க. கடைசியில் சொல்றாரு, ஜாக்கிரதையா இருங்க. நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு, அங்கே சொல்லப்படும் மிகுந்த மனத்தாழ்மையோடு சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்கும். அப்போ கிரயத்து கொள்ளப்பட்ட நாம, அவருக்கு உரிமையாக இருக்கிற நம்ம, அவருக்கு சொந்தமான நம்ம, அவர் தங்கியிருக்கிற ஆலயமாக அவர் நமக்குள்ள தங்கி இருக்கிறதுனால அவரால் பிழைக்கிறோம், அவரால் செயல்படுகிறோம், அவருக்குள் வாழ்கிற என்ற உணர்வோடு அவரை மகிமைப்படு, சரீரத்தினையும் ஆவியிலும் மகிமைப்படுத்தும். எப்படி மகிமைப்படுத்துறது? புசிக்கிறதும் குடிக்கிறதும் எதை செய்தாலும் அவருக்கு மகிமையானது செய்யும், அவர் மகிமைப்படும்படி செய்யும். தேவனாம் மகிமைக்காகும். ஏன்னா அவருக்குள்ள நம்ம பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அந்த ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்க. அப்படி இருப்போமானால் அவர் வரும்போது, அவருடைய வருகையில் நான் அவருடைய பங்குள்ளவர்களாக மாற முடியும். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நீ எப்படி இருக்க போறோன்னு தெரியல, ஆனாலும் அவர் வரும்போது 1 யோவான் 3:3 வசிமா. இப்போ அவர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஒப்பாய் இருப்போம். இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள். அடுத்த வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் அவரை தரிசிக்கணுமா? அவர் தரிசிக்க எழுந்து போகும்போது அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் எப்படி சுத்தமாக இருக்கிறாரோ அதே போல நாமும் சுத்தமாக காத்துக்கொள்வோம். அவர் வருகை பரியந்தம், முடிவு பரியந்தம் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நம்மையும் சுத்தமாய் காத்துக்கொள்வோம். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை நன்றி செலுத்து. கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். கிரயத்து கொல்லப்பட்ட நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிறிஸ்தனுடையவர்கள், தேவனுடையவர்கள், ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு உரிமையானவர்கள், அவருடைய உயிர் சொத்து அப்படியெல்லாம் நாம் தியானித்தோம். அவருடைய உயிரை தான் சபை, அவருடைய உயிர் தான் நீங்களும் நானும். உயிரை போல நேசிக்கிறவன் நமக்கு தான் அவர் ஒரு ஆண்டவர் சொல்கிறார், என்னை கண்டவன் ஜீவனை காண்கிறார் தான்.
ஆண்டவருக்கு நம்மை பார்ப்போது அவர் நமக்குள்ள ஜீவனாக இருக்கிறார். அதான் உண்மை. நான் அவரை பார்க்கும்போது ஜீவன் இருக்குன்னா, அவர் என்ன பார்க்கும்போது அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட ஜீவனோடு ஜீவனாக இணைந்து அவருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கைக்காகத்தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. கொலோசியர் 1:27 சொல்லப்பட்டது போல அந்த மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். அதுதான் பெரிய விசேஷம். அதை காத்துக்கொள்வோம். அவருடைய வருகையில் பங்குள்ளவர்களாய் மாறுவோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கணும் செய்யும் நல்ல பிதாவே, நாத்துமாவை கர்த்தரை சுத்தம் என் முழு உள்ளமை கர்த்தரை பரிசுத்தம் நாத்துமாவை கர்த்தரை செய்த சகல உபகாரம் வரவை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் தாபாகி தேவன் அன்பு பரிசுத்தானி பாதுகாப்பு பராமரிப்பு இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆகும் எல்லாமாகும் உம்மாலைதான் எல்லாமாகும். கர்த்தராசு காக்கத்தை பிரசனமாக்கி சமாதானத்தை கட்டளை கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.